காலையிலே இனி வந்து சைக்கிள்ல எல்லாம் லோட் பண்ணிட்டு நம்ம அண்ணன் வந்து டீ எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. டீ எல்லாம் குடிச்சிட்டு நம்ம இனி ரைடை கண்டினியூ பண்ணோம். இது எந்த ஊர், அடிக்கடி ஊர் மட்டும் மறந்துடும். ஆரவங்குறிச்சியிலேருந்து நம்ம இனி சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பணும். அண்ணன் வந்து டீ ஊற்றிட்டு இருக்காங்க. நம்ம வந்து டீ குடிக்க போவாங்க. பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து 8 மணி ஆக போகுது. நம்ம இனிதான் ரைடை கண்டினியூவே பண்ணணுங்க. 8 மணி வரை நல்லா இருந்து வீடியோலாம் எடுத்து போட்டுட்டு ஷார்ட்ஸில் போட்டுட்டு இனி வந்து நம்ம ரைடை வந்து கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீடியோ போட போகிறேங்க ஷார்ட்ஸில். நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். ஷார்ட்ஸில் தான் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோவை பார்க்கல. நான் இன்னும் என்னத்தை சொல்ல உங்கள்கிட்ட. சரி வாங்க நம்ம இனி டுடே ரைடை கண்டினியூ பண்ணலாம். மொத்தம் கன்னியாகுமரியிலேருந்து 340 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியாச்சு. 6வது நாள். இன்றைக்கி 6வது நாள் நம்ம சைக்கிள் எடுக்கோம். காலியனே போயிட்டு வரேன். ஆட்டு எப்படி ஆட்டுனா ஃப்ரீ ஆகிட்டு கால் பண்ணேன். பாருங்க நான் சொல்லிட்டேன். கன்னியாகுமரியிலிருந்து லடாக்கா? ஆமா. பூமா பூமாவா போமான்னு கேட்டேன். போமான்னு கேட்டீங்களா? ஆமா ஆமா. எல்லாம் கரெக்டாக எடுத்தோம்னு ஒருக்கா செக் பண்ணி பார்த்துடணும். நீங்களே இதே மாதிரி மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஒருவேளை மிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுடுங்க பல பிரச்சனை ஆயிரும். அதனால் இப்படி ஸ்டே பண்ண இடத்துல ஒருக்கா போய் இன்னொருக்கா பார்க்குறது ரொம்ப நல்லதுங்க. எதையோ ஒன்று மிஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் எல்லாமே இருக்குது, என்னன்னு தெரில. சரி வாங்க நம்ம வந்து ரைடை கண்டினியூ பண்ணுவோம். நான் 6வது இன்னைக்கு 6வது நாள் ஆச்சு. 6 நாள்? ஆமாம். இன்னும் எத்தனை நாள் ஆகும்? இன்னும் ஒரு 40 நாள் 40 நாள் கணக்கு வச்சிருக்கேன் மொத்தத்தில் டோட்டலி. ஆமாம் ஆன்ல தான் இருக்கு. வீடியோ போடலாமா? வேண்டாமா? போங்க. சாப்பிட்டீங்களா? இல்லை இல்லையா? ஜெனி தான் சாப்பிடணும். ஜெனி எப்படி போயிட்டு கடை இருக்கு, நிறைய கடை இருக்கு. கரூர் வரையும் கடை இருக்கு. இது இங்கே ஆள்லாம் இருக்குமா இந்த பொருளில்? ஆளா? ஆமாம். பைபாஸ் தான். உள்ள ஊரு வந்து உள்ள இருக்கு. ஊருக்குள்ளோடி போய் போகலாமா? போகலாம், கடைகள்லாம் இருக்கு. ஊருக்குள்ளோடி போய் போனால் எத்தனை கிலோமீட்டர் சுற்று? சும்மா 1 கிலோமீட்டர். இதுலேருந்து ஊருக்குள்ள சைடில் லெஃப்ட் உள்ள போகும்போது பறிச்சு போட்டுருக்காங்க. இதில் லெஃப்ட் உள்ள போகும்போது லெஃப்ட் இந்த இடத்துல லெஃப்ட் உள்ள போகும். லெஃப்ட் உள்ள போனால் ரோடு பறிச்சு போட்டுருக்க போகும். வண்டியில போகும், பெரிய வண்டியே போகும். ஆனால் நல்லா பறிச்சு போட்டு வச்சிருக்காங்க. வந்தாலும் போனால் தானே. பைபாஸில் போனால் ஆள் யாரும் நிற்க மாட்டாங்களோ? அதெல்லாம் யாரும் இல்லை, வீடியோ எடுக்க கேட்டேன். பைபாஸில் இருப்பாங்க, வண்டி வாசி போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும் சைடில். மற்றபடி சைடில் யாரும் நிற்க மாட்டாங்களோ? அப்போ ஊருக்குள்ளோடி டாப்பில் மட்டும் தான் இருப்பாங்க. ஊருக்குள்ளோடி போனால் தான் ஆள் நிற்கும். சரி, பெரிய ஊர் தான் உள்ள போகலாம். அப்போ ஊருக்குள்ளோடியே போயிடுறேன். சரி பாப்போம். ஓகே ஓகே சார். காலியனே ஆட்டு கால் பண்ணை என்னையா பாப்போம். கன்னியாகுமரியிலிருந்து வரையா? கன்னியாகுமரியிலேருந்து வரேன். எங்க வரையா? ஸ்ரீலங்காவா? ஸ்ரீலங்கா அங்கெல்லாம் இருக்கு, அது கடல் கடந்து எல்லாம் போகும். இப்போ நான் வந்து லடாக், காஷ்மீர். கன்னியா டு காஷ்மீர். ஆமாம். எத்தனை நாள்? நான் ஒரு 40 நாள் பிளான் போட்டுருக்கேன். சரி பாப்போம். சரிண்ணே சரிண்ணே போயிட்டு வரேன். ஒரே சைக்கிள் தூக்கி தூக்கி தான் கொண்டு வரணும் முடியுது. நம்ம இன்னைக்கு ஊருக்குள்ளோடி போகலான்ட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். ஏன்னா வந்து பைசா காலையிலே கலெக்ஷன் பண்ண வேண்டியதுங்க. நம்ம கூச்சப்பட்ட வீடியோ போட முடியாது. அதனால் கூச்சத்தெல்லாம் பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது. தயவு செய்து அதை அப்படியே மறுத்துற வேண்டியதான். கூச்சத்தெல்லாம் மறுத்துறதுக்கு இல்லை, விட்டுற வேண்டியதான். நம்ம இன்னைக்கு ரைடு ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு ரிலாக்ஸாக போகலான்னு இருக்கேன். நேரத்துக்கு 110 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஆக்சுவலாக
அதனால் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டோம்னா ப்ராப்ளம் இல்லை. இதான் ஊருக்குள்ள ஓடி போகிற ரோடு. அப்போ நம்ம இந்த அளவு ஓடி போனால் வீடியோ எடுக்கலாம். அப்போ ஊருக்குள்ள பறித்து போட்டுருந்தாங்க, யாரை பறித்து போட்டுருக்குன்னு தெரியலையே. சரி பார்ப்போம், இங்கே உள்ள கரூர் மக்கள் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. இந்த அளவு போனால் நம் மெயின்லேயே போவோம், என்ன நடக்குன்னு பார்ப்போம். வந்த பாதையில் திரும்ப வேண்டுமா? இல்லை. சரி, இனி நம்ம இன்னைக்கு நேற்று நிறைய நிமிஷம் வீடியோ போட்ட மாதிரி இருந்து அப்லோட் பண்ணி டைம் ஆகிடுங்க. இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக பண்ணணும். சரி வாங்க, நம்ம வந்து எங்கே இனி சாப்பிட்றோம் எல்லாம் வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போகலாம். காற்றுல வந்து டென்ட்டெல்லாம் பறந்து போகுது. சரியான காற்றுங்க இன்னைக்கு. காற்றுனா அப்படி ஒரு காற்று, இப்படி ஒரு காற்று. நம்ம வந்து இன்னைக்கு பல்கில் தாங்க ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கே தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புது பல்க்கு. ஆனால் இங்கே ஏகப்பட்ட உறவினர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சைக்கிள் எடுத்து ஒரே ரவுண்டாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா எல்லாம் நம்ம உறவினர்கள் தான். வண்டி, சவாரி வண்டி, எல்லா வண்டியும் நம்ம. இன்னைக்கு தூக்கம் இல்லை, நைட்டு ஃபன் தான் அவங்க கூட சேர்ந்து. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு நம்ம வந்து நாமக்கலுக்கு ஸ்டே பண்ணியிருக்கோங்க. நம்ம வந்து 60 கிலோமீட்டர் தான் இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ண முடிச்சு. ஏன்னா வெயில்னா அப்படி ஒரு வெயிலுங்க, சரியான வெயில். அதனால் வந்து 60 கிலோமீட்டர் தான் ஸ்டே பண்ணோம். நம்ம வந்து இங்கே டென்ட்டெல்லாம் ரெடி பண்ணி அங்கே தான் நம்ம சைக்கிளில் யாரோ ஓடிட்டு போகிறாங்க. யார் எல்லாம் நம்ம இங்கே உள்ள பாய்ஸா. நம்ம வந்தாலே ஒரு உறவினர்கள் ஆகிறாங்க இங்கே வந்தோடனே. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டென்ட்டெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இங்கே தான் வந்து நைட்டு வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து 60 கிலோமீட்டர். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே இன்னும் 3 டேஸுக்குள்ளே வந்து நம்ம தமிழ்நாட்டை கிராஸ் பண்ணிடுவோங்க. அப்புறம் வந்து கர்நாடகாவுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் எல்லாம் ஹிந்தி மாலுமேன்ட்டு ஹோ அப்படிலாம் எல்லாமே பேசுவாங்க. எனக்கே புரியாது, உங்களுக்கு புரியுமான்னு தெரில. ஒருவேளை புரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கிடுங்க. சரி வாங்க, நம்ம இனி நெக்ஸ்ட் டே எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். பாய்ங்க.